முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை வந்து பார்க்க போகிறோம். என்னையா வித்தியாசம், டெய்லி ஏதாவது ஒன்று வித்தியாசம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுக்கிட்ட ஒரு தலைப்பு. 30 வயதுக்குள் உங்களுடைய முதல் 10 லட்சத்தை அடைவது எப்படி அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம பல பேருக்கு வந்து ஆசை இருக்கும். 30 வயது தொடும்போது நம்மிடம் வந்து ஒரு கணிசமான தொகை வந்து கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இது இன்றைய வாழ்க்கை சூழலில் சாத்தியமா? கண்டிப்பாக வந்து சாத்தியம். அது எப்படின்றதான் வந்து இந்த அடுத்த 10 நிமிஷம் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்குறது வெறும் கனவு மட்டும் இல்லை, ஒரு தெளிவான ரோடு மேப்பு. நீங்கள் 23 வயதில் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் 21லேருந்து 23க்குள்ளார சேர்ந்துருவாங்க. ஸோ 23 அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டா கூட 30 வயசுக்குள்ளே உங்களுடைய முதல் 10 லட்சத்தை எப்படி அடையலாம் அப்போதான் இந்த ஒரு 7 ஸ்டெப்பு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். 7 முக்கிய படிகள். அதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கடைசி புள்ளி தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இந்த 10 லட்சத்துலேருந்து ஒரு கோடீஸ்வரராக வந்து மாற்ற போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக 7வது படியிலேயே என்னை கொண்டு போய் விட்டுருங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து பிக் பாஸ் மாதிரி தான். நீங்கள் 7 கொஸ்டினையுமே அட்டன் பண்ணாதான் நீங்கள் வந்து அந்த கடைசி கொஸ்டினுக்கு வந்து போக முடியும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ரூல்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டுவர்ட்ஸ் யுவர் 10 lakh கோல் பார்த்தீங்கன்னா எளிமையான வாழ்க்கை முறை. அதாவது மினிமலிசம் இன் லிவிங். மினிமலிசம்னா என்னென்னா, நீங்கள் வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறது இல்லை. எளிமைன்றது எப்பயுமே வந்து கஞ்சத்தனம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு தெளிவான வாழ்வியல் முறை. அதாவது நீங்கள் தேவைப்படுறத கூட வாங்காமல் இருக்கிறது வந்து கஞ்சத்தனம். தேவைப்படுறத மட்டும் வாங்கிறது தான் வந்து மினிமலிசம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக வந்து தேவை. இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 20 ட்ரெஸ்ஸு இல்லை 10 ட்ரெஸ்ஸு அப்படி இல்லை பார்க்குறப்பெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்றத விட்டுட்டு வருஷத்துக்கு 1 இல்லை 2 வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மினிமலிசம். நீங்கள் கிடைச்ச பக்கம்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு இருக்கிறது வந்து மினிமலிசம் கிடையாது, அது வந்து ஆடம்பரம். ஸோ நீங்கள் ஆடம்பரத்துக்கும் மினிமலிசத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான பொருட்களை மட்டும் நீங்கள் வந்து வாங்குங்க. நண்பர்கள் வச்சுருக்கிறாங்க என்பதற்காக, சமூக அந்தஸ்திற்காகவோ ஒரு விலையுறந்த கேஜெட்டுகளை எல்லாம் வாங்கி மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி நிறைய உடைகளை வந்து தேவையில்லாமல் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் 100 ட்ரெஸ் வச்சுருந்தா கூட ஒரு ட்ரெஸ் தான் அட் டயத்தில் போட முடியும். நீங்கள் கம்மியாக ட்ரெஸ்ஸு வாங்கி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் 100 ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருந்தாக்கா வாரத்துக்கு மேக்ஸிமம் வந்து 5 இல்லை 6 ட்ரெஸ் தான் வந்து உங்களால் போட முடியும். அடுத்தது போடுறதுக்குள்ளாரியே இந்த ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு வந்து பழசு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் வந்து காசை வந்து கரியாக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத கேஜெட்டுகள், இந்த செல்ஃபோனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இஎம்ஐ முடித்த உடனே அடுத்த இஎம்ஐ வாங்குறவங்கலாம் வந்து இருக்காங்க. செல்ஃபோனுங்களும் ஒரு செல்ஃபோன் வந்து 5லிருந்து 6 வருஷத்துக்கு தாராளமாக வரும். நான் என்னுடைய லைஃப் டைமில் இது வரைக்கும் 3வது ஃபோன் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ 30 வருஷத்துக்கு மேலே வந்து கார்ப்பரேட் கேரியர்லேயே வந்து அனுபவம் இருக்குது. ஸோ நானே வந்து 3 ஃபோனில் வந்து மேனேஜ் பண்ணுறேன்னா, இப்போ தான் நீங்கள் லைஃப்பில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்றப்ப நீங்கள் வந்து 30 வயசு வரைக்கும் ஒரே ஒரு ஃபோனில் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து மினிமலிசத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறையா வந்து பணம் மீதியாகும். வீடு மற்றும் அறைய தேவையில்லாத பொருட்களால் நினைக்கிறதுனால உங்களுக்கு இடம்தான் வந்து அடைக்குமே தவிர உங்கள் பணமும் வந்து வீணாக போகும். அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மினிமலிசம் மூலிமா மிச்சப்படுத்தி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொண்டு போகலாம். 2வது பாயிண்ட்டு, அதாவது 2வது ஸ்டெப்பு ஆர் 2வது ஸ்டேஜ் நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட்டிங் எவ்வரி ருப்பி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னே தெரியாத இருக்கிறவங்க தான் 99% பேர் இருக்கிறாங்க. மீதி 1% அதாவது அல்ட்ரா ரிச் பீப்புளுக்கு வந்து அது எங்கே போகுதுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க கோடி ரூபா சம்பாதிப்பாங்க. அவங்களுடைய மொத்த பர்சனல் ஸ்பெண்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் கூட தாண்டாது.
அவங்களையும் நம்மளையும் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஒரு இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா பணம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்ஜெட் போடலன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் ₹1 கூட விடாமல் வந்து நீங்கள் வந்து கணக்கு எழுத ஆரம்பிங்க. ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு கணக்கு எழுதுங்க, இல்லை கணக்கு எழுதிட்டு அப்புறமே வந்து செய்ய ஆரம்பிங்க. அதாவது பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த 50-30-20 ரூல் உங்களுக்கு நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பியும் வந்து சொல்கிறேன். அதாவது 50%ன்றது உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு, அது இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாதுன்றதுக்கு உங்களுடைய சேலரியில் 50% வந்து ஒதுக்குங்க. 30% வந்து உங்களுடைய வாண்ட்ஸு, அதாவது நான் கம்ப்யூட்டர் வாங்கணும், ஒரு லேப்டாப்போ மொபைல் ஃபோனோ இல்லை வேறு எந்த கேட்கெட்டோ இல்லை 2 வீலர் 4 வீலர் எதுவாக மட்டும் இருக்கட்டும், அதுக்காக 30% வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பித்து தனியாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்றது இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் ரொம்ப முக்கியம். ஒரு லைஃப் இன்சூரன்ஸு அண்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் நீங்கள் எந்த பட்ஜெட்டை போட்டாலும் அது நிற்காது. ஏன்னா உங்களுடைய பல வருஷ சேமிப்பு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லில் கரைஞ்சிரும். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு குறைஞ்சபட்சம் எந்த கம்பெனியும் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்றைக்கு கம்பெனி மாறுவீங்கன்னு சொல்லி தெரியாது. உங்களுடைய கெட்ட நேரமாக இருந்ததுனாக்கா அந்த மாறுற நேரத்தில் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் கூட 30 நாள் மினிமம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறமேட்டு இந்த பட்ஜெட்டிங் இதுக்கு வந்து வாங்க. ஸோ அடுத்த 20% வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கணும். ஸோ இது மொபைல் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கமாக இருந்தாக்கா அந்த மாதிரி டைரியில் வந்து குறித்து வைங்க. இது வந்து 2 ஸ்டேஜ் முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து 3வது ஸ்டேஜ், அதாவது 3வது ஸ்டெப்புக்கு வந்து வந்துட்டீங்க. வாழ்க்கை முறையை வந்து ஆடம்பரத்தை வந்து தவிர்த்துருங்க. அதாவது அவாய்டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஏன்னா நீங்கள் 23 வயசில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. அடுத்த வருஷமே உங்களுக்கு வந்து 15% 20% கண்டிப்பாக வந்து ஹைக் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ₹8,000 வாங்குறவருக்கு ₹10,000 கொடுத்தாவே அது வந்து மோர் தென் 25% இன்க்ரீஸு. அதனால் நீங்கள் வந்து உடனே நமக்கு வந்து சம்பளம் ₹2,000 அதிகமாக கிடச்சிருச்சுன்றதுக்காக அந்த 2,000க்கு வந்து இமீடியட்டாக வந்து செலவை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. 8,000த்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி 10,000த்துலையும் வாழ்ந்தீங்கன்னாக்கா இந்த ₹2,000 உங்களுக்கு வந்து அடிஷனலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. அவாய்டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் தான் வந்து உங்களை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நம்ம பண்ணுற தப்பே இந்த இம்மீடியட்டாக ஒரு விலையுயர்ந்த பைக் வாங்குறது, இல்லை ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. வருமானம் உயரும் போது உங்களை செய்கிறவர்களை எந்த காலத்துலேயும் உங்களுடைய செலவுகளை வந்து உயர்த்தாதீங்க. பழைய ஃபோன் நன்றாக உழைக்கும்னாக்கா அதை முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சிட்டு அப்புறமேட்டு வந்து புதிய ஃபோன் வாங்குங்க. அதாவது தேவைப்படுறப்ப மட்டும். உங்கள் வருமானம் கூடினாலும் உங்கள் வாழ்க்கை முறை வந்து அதே மாதிரி எளிமையாக இருந்ததுனாக்கா சேமிப்பு தன்னாலேயே வந்து பல மடங்கு உயர ஆரம்பிச்சிடும். அதனால் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 4வது பாயிண்ட்டு, சேமிப்பை வந்து ஆண்டுதோறும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது இன்க்ரீஸிங் யுவர் சேவிங்ஸ் வித் பே ஹைக்கு. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு 10 அல்லது 15% வந்து சம்பள உயர்வு வந்து கிடைக்கலாம். அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு அது கண்டிப்பாக எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்க. இந்த முழு தொகையும் வந்து நீங்கள் சேமிப்பில் வந்து போடுங்க. ஒன்று எஸ்ஐபி பண்ணலாம், இல்லை லம்சம்மாக கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் செலவை குறைச்சிங்கனாவே உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வந்து அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுங்க. உதாரணமாக நீங்கள் போன மாதம் வரைக்கும் ₹5,000 வந்து சேமிச்சிருக்கிறீங்க. அடுத்த ஆண்டு வந்து சம்பளம் உயரும் போது 7,000 அதை வந்து மாற்றுங்க. இதை தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இலக்கை வந்து மிக வேகமாக அடையிறதுக்கு வந்து இது உதவும். ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபியை வந்து மறக்காதீங்க. அவாய்டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனு விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் சேவிங்ஸ் வித் யுவர் பே ஹைக்கு. இதுக்கு அடுத்தது 5வது ஸ்டெப்பு, சரியான ஆராய்ச்சிக்கு பின் நீண்ட காலமாக வந்து முதலீடு செய்யணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கிராட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. சுரண்டல் லாட்ரி மாதிரி இப்போ வாங்குகிறோம், உடனே தேய்க்கிறோம், நாளைக்கு காலையில் வந்து பணக்காரர் ஆகிறோம் அப்படின்றது. இந்த ஒரு பாட்டில் பணக்காரர் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் தான் வந்து நடக்கும். நீங்கள் நேச்சுரல், அதாவது ரியல் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தன் 20 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்து கண்டினியூஸாக வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தான்னா அவன் வந்து 40 வயசில் கோடீஸ்வரராக மாறுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது.
நான் வந்து இந்த ஐஐடியில் படிச்சுட்டு இந்த பெரிய லெவலில் வேலை செய்கிறவங்கள வந்து சொல்லலை. நான் சொல்கிறது ஆர்டினரியாக ஒரு ஐடிஐ படித்தவங்க, ஒரு டிப்ளமோ படித்தவங்க, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க, இவங்க கூட வந்து ஒரு 10,000 ரூபா 8,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து 40 வயசில் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். பணத்தை பீரோவில் வச்சுருந்தா அது வளராது. நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுருந்தாலும் 8 கிராம்னா அது 8 கிராமாக தான் இருக்கும். ஆனால் பணத்தை உங்களுக்காக வந்து வேலை செய்ய வச்சிங்கனாக்கா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு வந்து லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையில் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்கள் பணத்தை வந்து சரியான முறையில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஒரே இதில் ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ போடாமல் ப்ராப்பராக வந்து நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை அணுகுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அங்கே அவங்க சொன்னபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பணக்காரராகலாம். முதலீட்டை தொடங்கிய பின் சந்தை இறங்கினாலும் வந்து பயப்படாமல் இருங்க. நீண்ட காலத்துக்கு வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்ற மந்திரம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒன்று வந்து புரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து நீங்கள் சென்னை போகணுன்னாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணுன்னாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான். நீங்கள் ஆரம்பித்த உடனே அந்த 180 டிகிரிலேயே உங்கள் வண்டி வந்து போயிட்டே இருக்காது. மேடு பள்ளம் வளைவுகள் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வரும். இந்த மாதிரி தான் பங்கு சந்தையும். பங்கு சந்தையோட இயல்பே வந்து ஏற்ற இறக்கங்கள் தான். அந்த மாதிரி இறக்கம் வர்றப்ப நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், ஏற்றம் போகிறப்ப நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராக வந்து மாற முடியும். 6வது ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆண்டுகளில் வந்து 10 லட்சம் சேர்க்கணும். அதாவது 23 வயசுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னாக்கா 30 வயசில் வந்து 10 லட்சத்தை அடையிறது தான் உங்களுடைய வந்து கோலாக இருக்கணும். தி கோல் ஃபார் 10 lakh in 7 years. அதை தான் இப்போ வந்து சொல்ல போகிறோம். இப்போ கணக்கை வந்து பார்க்கலாம். நீங்கள் 23 வயசில் வந்து வேலைக்கு சேர்றீங்க. மாதம் 8,000 முதல் 9,000 வரை ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் சுமார் ஒரு 12லேருந்து 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா சரியாக 7 ஆண்டுகளில், அதாவது உங்களோட 30வது வயதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் 10 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் இதில் முக்கியம் கன்சிஸ்டன்சி அண்டு டிசிப்ளின்ன்றது நீங்கள் விடாமல் இந்த 8,000 10,000ன்றதை வந்து குறைக்காமல் பண்ணிகிட்டு இருக்கிறது. கன்சிஸ்டன்சின்றது நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறது. இது ரெண்டும் விடாமல் பண்ணுங்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் வந்து இவ்வளோ பெரிய தொகை சேமிக்க முடியலனாலும் வருஷம் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே போனீங்கன்னாக்கா இந்த 10 லட்சம்ன்றதை அடைய முடியாத இலக்கு இல்லை. இப்போ நம்ம 7வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த கோன்பரேகா குரோர்பதியில் சொல்லுவாங்க இல்லையா, 7வது கொஸ்டினை இப்பயே கேட்டுருங்கன்ட்டு, அந்த 7வது கொஸ்டின் தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன். உங்களுடைய அடுத்த 10 ஆண்டுகளோட உங்களுடைய இலக்கு வந்து 1 கோடியாக இருக்கணும். தி பாத் டு 1 crore. நீங்கள் 10 லட்சம் என்பது வெறும் பணம் மட்டும் இல்லை, அதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்து மிகப்பெரியது. ஏன்னா நீங்கள் வெறுங்கையில் நீங்கள் வந்து வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு 7 இலக்க எண்ணை வந்து நீங்கள் தொட்டுட்டீங்க. 10 லட்சம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதே டிசிப்ளினை நீங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாக்கா நீங்கள் கோடீஸ்வரராக உங்களாலேயே வந்து தடுக்க முடியாது. இந்த முதலீடுன்றது வந்து ஒரு ஆர்ட்டு. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்றதுக்கு இந்த 10 லட்சம் நீங்கள் கையில் வச்சுருக்கிறது தான் வந்து சாட்சி. ஸோ இந்த 10 லட்சத்தை அப்படியே வந்து முதலீட்டில் விட்டுட்டு உங்களுடைய சேமிப்பை வந்து இருக்கிறத அப்படியே அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு 40 வயசு ஆகிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே வந்து போதும். நீங்கள் குரோர்பதியாக மாறுறது வந்து உறுதி. ஸோ முதல் 10 லட்சம் அடைவது தான் வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்த 90 லட்சத்தை அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயினியாக இருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டீங்க. ப்ரொஃபஷனலாக வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பல பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஐடியா கொடுக்குற அளவுக்கு வந்து முன்னேற்கு வந்திருப்பீங்க. அதனால் ஸோ நீங்களும் வந்து ஒரு கோடீஸ்வரராக மாறலான்றதில் இப்போ உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்காது. நண்பர்களே, நிதி சுதந்திரம்ன்றது ஒரு பயணம். அது வந்து 30 வயதில் உங்கள் வங்கி கணக்கில் 10 லட்சம் இருக்கும்போது கிடைக்கும். அந்த நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றும். ஸோ உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்துக்காக நீங்கள் இன்னைக்கு எடுக்கும் சின்ன முயற்சி தான் உங்கள் நாளை வந்து பெரிய வெற்றியாளராக வந்து மாற்றன்றதில் எல்லளவும் வந்து சந்தேகமே இல்லை. இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த 7 ஸ்டெப்பில் ஏறி நீங்களும் வந்து ஒரு கோடீஸ்வரராக மாற முடியும். இதுக்கு வேறு யாருக்கும் போய் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். நீங்கள் பிக் பாஸ்லேயும் வந்து கலந்துக்க வேண்டாம். அதாவது கோன்பரேகா குரோர்பதிலையும் போய் நீங்கள் வந்து கலந்துக்க வேண்டாம். நீங்களே உழைச்சி கண்டிப்பாக வந்து ஒரு கோடீஸ்வரராக மாற முடியும் அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி.
நன்றி. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க, அவங்களையும் வந்து பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.